எங்கடி எங்கே போனாங்க? இப்ப வந்து கேளுங்க கேளுங்க நல்லா. போயிருச்சோம், கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. உங்க பிள்ளையெல்லாம் கொண்டு வச்சு எரிச்சு விட்டாங்களா, வெடிக்க வச்சுட்டாங்களா. என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? மொத்தமா போயிருச்சா, அனுப்பி வச்சுட்டாங்க. வரவே முடியாத இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? வெடிச்சிருச்சா என்னன்னு சொல்றாங்க. நம்ப மாட்டேலா? என்னப்பா ஞானம், என்னாச்சு? இவங்க எல்லாம் என்னென்னமோ பேசுறாங்க. எங்கடா அப்பதான்? எங்க பெரியவ எங்க? எங்கப்பா? இல்லத்த, அவங்க இங்க இல்ல. கதிர் மாமா சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்ல போயிருக்கிறாரு. பெரிய மாமா அப்பதான் அஸ்தியை கரைக்கிறதுக்காண்டி ராமேஸ்வரம் போயிருக்கிறாரு. என்னடா என்னடா என்ன சொல்றான் இவன்? ஞானம் பேசுடா. ஐயோ, என்னடா என்னடா என்ன வளர்றா இவன்? ஞானம் வாய் திறந்து பேசுப்பா. ஏன் அழுவுற? அமைதியா இருக்காதுடா, சொல்லுடா. நெஞ்சி பதறுதுடா, சொல்லுடா. என்னாச்சு? உங்க அப்பத்தாவுக்கு என்னாச்சு? சொல்லுடா. அம்மா, அப்பதான் இல்லம்மா, நம்மளை விட்டு போயிருச்சுமா, போயிருச்சு. என்னடா சொல்ற? என்ன சொல்ற? என்னாச்சு? நல்லா தானே கூட்டிட்டு போறீங்க. அன்னைக்கு நாங்க கொண்டு போனோம்மா, போற வழியில எங்க வண்டியை பார்த்து யாரும் சுட்ட மாதிரி இருந்ததுமா. பயந்து போய் அண்ணன் உடனே வண்டி விட்டு இறங்குன்னு சொன்னாரு. நாங்க எல்லாரும் வண்டி விட்டு இறங்கணுமா. அது என்னன்னு பாக்குறதுக்குள்ளார வண்டி வெடிச்சிருச்சுமா. ஐயோ 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 ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஜூஸக்கார சொன்னது சரியா போச்சேப்பா. ஐயோ, பெரிய உசர காவிட்டீங்களேப்பா. ஐயோ அத்தே அத்தே அத்தே. ஐயோ தாயே, என்னம்மா இப்படி பண்ணிட்டே? அவங்க உனக்கு என்ன கெடுதல் செஞ்சாங்க? அந்த முகத்தை கூட பார்க்க முடியலையே தாயே. என்னம்மா என்னம்மா அந்த அம்மா மேல கோவம்? உங்க பிள்ளைய பண்ண கொலைக்கு அந்த அம்மாவை எதுக்கு தொலைக்கு அழைக்கிறீங்க? சாமிக்கல யாரு மேலே கோவம் இல்ல. இந்த நீங்க முத்து முத்தா பெத்து வச்சிருக்கல, பெத்து வச்சிருக்கல. அவங்கள போய் கேளுங்க, எப்படி கொலை பண்ண சொல்லி தருவாங்க. என்ன தப்பு பண்ணிச்சு அந்த கிழவிய? பொம்பளை எல்லாம் நல்லா இருக்கணும்னு அந்த பொம்பளை நினைச்சிச்சு. அதுக்கு இந்த கிழவிய கொல்லணுமா? என்னையா என்னையே என்ன? அடுத்து யாரு யார கொல்ல போற? அடுத்து என்ன கொல்ல சொல்றாரு அவங்க அண்ணன்? சொல்லு. பத்தல
பிள்ளை நான் பெத்து வச்சிருக்கேன், புள்ளையும் கொண்டுடு, இந்த பிள்ளையும் கொள்ளு, இவங்களையும் கொண்டுடு, எல்லாரையும் கொல்லுங்க, உடத்து மேல உட்காந்து சாப்பிடுங்க நல்லா அவிச்சு. உலகார கும்பல். ஐயோ அம்மா தாயே மகராசி, பெத்த வேறு பொணுக்குறல குழு குழுன்னு இருக்குதா? நீ சொன்னதெல்லாம் பிள்ளைங்க செஞ்சுட்டாங்க. சந்தோஷமா வாய்க்கு வாய் அந்த பொம்பளை திட்டி திட்டி நல்லா வாயில வாரி போட்டுக்கிட்டே இப்ப மொத்தமா போயிருச்சு. இப்ப எனக்கு அடிச்சு அடிச்சு அழுதுக்கு இருக்க யாரு பாக்க? போங்க போங்க, அடுத்து எவ்வளவு கொல்லணுமோ அவளு சொல்லி சொல்லி ஏத்தி விடுங்க. உங்க பிள்ளைகளை மேல கூட்டிக்கு போய் உட்கார வச்சுக்க, காதுல அடுத்து இவ்வளவு கொல்லுன்னு சொல்லி நல்லா திட்ட போடுங்க. உங்க பிள்ளைகளும் அதே மாதிரி வந்து கொல்லுவாங்க. யார வேணாலும் கொல்லுங்க, நாங்க எல்லாரும் வரிசையா விடுங்க. இன்னும் உங்களுக்கு கொலை வெறியா? என்ன வேணும் உங்களுக்கு? யார் கொலை பண்ணா? யார் கொலை பண்ணா? நீங்கடா? இல்ல. ஆமா. இல்லமா. ஆமா. ஜனனி வந்துட்டாக்கா. ஜனனி ஜனனி பாருடா, அப்பத்தா கொண்ணு இல்லல்ல, அப்பத்தா நல்லா இருக்காங்கல்ல. அழுகாத அழுகாத. இவங்கெல்லாம் நம்மள பயமுறுத்த தானே கதை கட்டி விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க அண்ணனும் இவங்களும் சேர்ந்து அப்பத்தாவ சொத்து காண்டிங்க ஒளிச்சு வச்சிருக்காங்களா? ஏதாவது கதை தெரிஞ்சுச்சா? ஏதாவது நியூஸ் கிடைச்சிச்சா? சொல்லு ஜனனி, சொல்லு ஜனனி. அப்பதான் கிடைச்சிருச்சுல்ல, சொல்லுடா. அப்பதான் இல்லக்கா, போயிட்டாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்பதாவ கொண்டுட்டாங்கக்கா, கொண்டுட்டாங்க. ஐயோ அப்பதா, அக்கா அப்பதாக்கா, ஐயோ இவ்வளவு தெரிஞ்சுச்சா? ஐயோ இந்தாங்க மாமா, இந்தாங்க இந்தாங்க, இதானே உங்களுக்கு வேணும்? மனசு நிறைஞ்சிருச்சா? ஜெயிச்சிட்டீங்க, சந்தோஷமா? அதானே வேணும்? ஜெயிச்சிட்டீங்க. இனிமே எங்களுக்காண்டி யாருமே இல்ல, நிம்மதியா இருங்க. அதானே உங்களுக்கு வேணும்? சுக்குநூறு ஆக்கிட்டீங்களே. ஐயோ அந்த மனுஷுக்கு இப்படி ஒரு சாவு வந்திருக்க வேணாமே. மாமா மாமா, என்னாட்டி முடியல மாமா. இதெல்லாம் பார்த்துட்டு இனிமே என்னாட்டிங்களா வாழ முடியாது மாமா. கொன்றுங்க, எங்க எல்லாரையும் கொன்றுங்க மாமா. மாமா எங்களை கொன்றுங்க மாமா, கொன்றுங்க கொன்றுங்க, எங்க எல்லாரையும் கொன்னுடுங்க. எங்க எல்லாரையும் கொன்னுட்டு நிம்மதியா வாடுங்க. உன்னை விட்டுட்டா அப்பத்தா, எங்களை மன்னிச்சிரு அப்பத்தா. இவங்களை காண்டி காவு கொடுத்துட்டோமே. ஐயோ அப்பத்தா.
நந்தினி, நீ தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு திரியுற. எதுக்கு இப்படி ஆளாளுக்கு நாடகம் மாட்டி திரியுறிய? அவங்களை கொண்டு இவங்களை கொண்டு பேசி திரியுறிய. நாங்க எதுக்கு அப்பதான் கொல்லணும்? நாங்க எதுக்கு கொல்லணும்னு கேக்குறேன். தெய்வம் இருக்கு, எங்களுக்கு கேடு நினைச்ச கிழவி இப்படிதான் போகணும்னு இருக்கு. போயிருச்சு. செய்யாத தப்புக்கு எங்க மேலமா பழி போடுற? சும்மா கொன்னு சொல்லிட்டு இருக்க. எங்களுக்கு அப்பதானப்பா. ஏங்கா கொல்லணும்னு நினைக்கிறவன் பாம்பு இருக்க கார்ல கூடவே வருவானா? கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம உயிரும் போயிரும் நினைப்பான்ல. அத்த ஜஸ்ட் மிஸ். அத்த ஒரு செகண்ட் லேட் பண்ணியிருந்தா பெரிய மாமா, நடு மாமா, கதிர் மாமா, நானு எல்லாரும் பீஸ் பீஸா இருப்போம். எங்களையும் நீங்க இப்படிதான் பாத்துருக்க முடியும். கிழிஞ்சு போன சட்டையை மட்டும். நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கார் வெடிச்சு போச்சு. அவங்கதான் புரியாம பேசிட்டு இருக்காங்க. அப்படித்தான் நான் ஊரை நம்ப வச்சிருக்கீங்க நீங்க. அப்படித்தான் ஊரையே மாத்தி வச்சிருக்கீங்க. போலீஸ்காரில் இருந்து எல்லாரும் பாவம் பாவம் சொல்லாதுக்கு என்ன அர்த்தம்? அண்ணி அண்ணி பக்காவா செட்டம் போட்டு திட்டம் போட்டு அப்பதான் சாச்சு போட்டாங்க. அண்ணி டேய், ஒண்ணுமே தெரியாம ஏன் அப்படி பேசிட்டு இருக்க? இதுதான் உண்மை. ஐயா ஐயா சக்தி, அப்படி எல்லாம் பேசாதய்யா, பேசாத. அப்பதாமா சாச்சு போட்டாங்கம்மா. அந்த ஜோசக்காரன் சொன்ன மாதிரி பெரிய உசுறு போயிடுச்சுயா. அது ஆத்மா சாந்தி அடையணும் ஐயா. நீங்க இப்படி அடிச்சுக்கிட்டு தெரியாதீங்க. நாங்க என்னமா பண்ணோம்? அவங்க நல்ல மனுஷி. அவங்க ஆத்மா நிம்மதியா போய் சேரணும். 1000 பேசினாலும் அவங்க எங்க அம்மா தாண்டா, அம்மா தாண்டா. அம்மா 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 அம்மா, என்னை விட்டு போயிட்டியம்மா. அழாதம்மா. அம்மா, எங்க அம்மா போயிட்டாடா. முடிக்கதான் ஆக போதுமாமா. அழாதம்மா. அந்த மீனாட்சி என் தாயை கொண்டு போயிட்டா, என் தாயை கொண்டு போயிட்டா. அம்மா அம்மா அம்மா, என்னை விட்டு போயிட்டியே தாயி. தண்ணி குடிமா. அழாதீங்க. என்னடா பண்ணுவேன்? அம்மா தண்ணி குடி. இல்லம்மா குடிமா. உனக்கு ஏதாவது ஆக போதுமா? தண்ணி குடிமா. எனக்கு ஒண்ணு வேண்டாம். தண்ணி குடிமா. நீ அத்தை, என்ன தனியா விட்டு போயிட்டியே அத்தை. போகும்போது கூட சண்டை போட்டேன்டா. கடைசியா அத முகத்தை கூட நான் பார்க்கல. முகத்தை கூட பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேன்டா. மணி குடிமா. எல்லாம் சரியா இருக்கும்.
வெண்பா வா இறங்கு. ஆண்டி, அப்பாவும் நீங்களும் பேசுனத கேட்டேன். பெரிய பிரச்சனை மாதிரிலாம் தெரிஞ்சது. ஆனாலும் நீங்க என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்பா நல்லவர்னு எனக்கும் தெரியும். அவரு சீக்கிரம் வெளியில வந்துடுவாரு. அது வரைக்கும் என்னை பார்த்துப்பேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. தாரா அப்பாவுக்கு, தர்ஷினி அக்கா அப்பாவுக்கு, பாட்டிக்கு யாருக்குமே என்னை பார்த்தா பிடிக்காது. ஒருத்தருக்கு நம்மளை பிடிக்கலன்னா நம்ம ஒதுங்கி போயிடணும். அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அம்மா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்பா என்ன நினச்சி கவலைப்படக்கூடாதுன்னு தான் உங்க கூட நான் வந்தேன். ஆனால் இப்போ நான் வந்தால் எல்லாருக்குமே டென்ஷன் ஆகும். வேணாம் ஆண்டி, என்னை ஃபர்கானா ஆண்டி கிட்டே விட்டுடுங்க. நான் அழாமல் இருக்கேன். நான் அப்பா வேணும்னு இடம் பிடிக்க மாட்டேன். சமத்தா இருப்பேன். வெண்பா, நான் உனக்கு எப்பவுமே ஈஸ்வரி அம்மாதான். ம், அப்படி கூப்பிட்டா அவங்க யாருக்குமே பிடிக்காதே. இல்லடா கண்ணா, இனிமே யாருக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நீ என்ன அம்மான்னு தான் கூப்பிடணும். நான் யாருக்காகவும் இனி உன் இமோஷன்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். இது பாரு, இந்த வீட்ல நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இந்த வீட்ல ஈஸ்வரி அம்மாவுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இத நான் எல்லாருக்கும் புரிய வைக்கிற டைம் வந்துருச்சு. போலாமா? வா. அம்மா, அம்மா, அம்மா இங்க பாருமா. அப்பத்தாம்மா. அம்மா, அப்பத்தா இனிமே வர மாட்டாங்களாம்மா? அம்மா, அப்பத்தா எங்கம்மா? எங்க அவங்கெல்லாம்? கதிர் சித்தப்பா எங்கேயோ போயிட்டாராமா. நானும் சித்தப்பாவும் அப்பத்தாவும் மேல இருக்காங்க. வெண்பா, நீ அக்கா கூட இருக்கியா? போ. ஜீவானந்தத்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஆமாண்டி, தப்பு பண்ணவனை புடிச்சிட்டு போகாம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா? நல்லா இருப்பானாடி அந்த களவாணி பைய. வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு சொத்து எழுதி வச்சதும் பொறுக்க முடியாம வெடி வச்சு கொண்டு போட்டான்ல.
சண்டால பாவி, சண்டால பாவி. இன்னும் அவனுக்காக வக்காலத்து வாங்கி அலையறீங்க? அப்படி என்னடி வசியம் பண்ணிட்டாவ? போதும் அத்தை, நிறுத்துங்க.